ஜென்ரலாக பைக்குக்கு நம்ம சாவி இப்படி லாக் பண்ணி ஹேண்டில் பார் இப்படி வச்சா தானே லாக் ஆகும். இதுக்கு அப்படி இல்லை தம்பி. இதனுடைய சைடு லாக் காமிங்க. ஆக்சுவலி இது வந்து வேக்கப் மோடு. ஆ ரெட்ல இருந்துச்சுன்னா ஸ்லீப் மோட் போய்டும். ஸ்லீப் மோட்ல இருக்கப்போ நீங்க என்ன இதை ஆக்டிவேட் பண்ணீங்கனாலும் எதுவுமே ஓ இது ரிமோட்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. ஓ இப்போ வந்து ஆன்ல இருக்கு. சரி இது வந்து ஹேண்டில் பார் லாக் டோட்டல் இப்போ லாக் ஆயிடுச்சு. இப்போ கிரீன்ல இருக்கு. இப்போ எந்த எலக்ட்ரானிக்ஸ் நான் ஒரு ரேஞ்ச்ல இருக்கிறப்போ இங்க வேற யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ் ஆகும். ஓகே. இது லாங் பிரஸ் பண்ணனும்னா ரெட் கலர் கொண்டு ரெட் வந்து ஒண்ணுமே யூஸ் பண்ண முடியாது. நான் கீ வச்சிட்டு யூஸ் பண்ணனோமே வண்டி ரன் ஆகும். ஒண்ணுமே ஆகும். இப்போ இது பிரஸ் பண்ணா அன்லாக் ஆகுமா? பிரஸ் பண்ணட்டுமா? உங்களுக்கு இங்க தெரியும். ஓ கரெக்ட். இங்க தெரியுது அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் உங்களுக்கு இது பண்ணி ஹேண்டில் பார் பிரஸ் வந்து பட்டன் இல்ல லாக். வாவ். இண்டிகேட்டருக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து ஸ்லைடிங் இண்டிகேட்டர். ஸ்லைடிங் லெஃப்ட் டு ரைட் ஸ்லைட். அந்த லைட் ஸ்லைட் ஆகுது. அதுக்கு தான் ஸ்லைடிங் இண்டிகேட்டர். இது எவ்வளவு ஒரு பேர்? 9,000. ஸோ டோட்டலி 18,000 rupees 4 இண்டிகேட்டருக்கு. நல்லா இருக்கு சமயம். திஸ் இஸ் 2024ல 2023. 2023 மாடல். எக்ஸாஸ்ட் ஸ்டாக்ல தான் இருக்கு. ஸ்லைடிங் இண்டிகேட்டர்ஸ். அந்த பைக்